சார் வணக்கம் சார். உங்களையும் உங்க கம்பெனி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். சார் என் பேர் வந்து ஜெயமோகன் சார். நம்ம கம்பெனி பேர் வந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங். நம்ம வந்து கோயம்புத்தூர்ல பீளமேடுங்கிற ஏரியால லொக்கேட் ஆயிருக்கோம் சார். லேண்ட்மார்க் வந்து ஃபன்மாலுங்க. ஃபன்மால்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் சார். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் இருக்கீங்க சார்? சார் நம்ம வந்துட்டு அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க சார் நீங்க? சார் நம்ம வந்துட்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஓரியன்டா ஒரு 10 வருஷம் ஃபீல்ட் நாலேஜ் இருக்கு சார். ஒரு 5 வருஷமா நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கோம் சார். நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார்? சார் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தள்ளு வண்டி, பெட்டி கடை, அப்புறம் வந்துட்டு 2 வீலர் 3 வீலர்ல வந்துட்டு சின்ன கிச்சன் செட்டப் மாதிரி பண்றது, அப்புறம் 4 வீலர் டாடா ஏஸ் மேக்ஸிமம் பிக்கப் ட்ரக் வீச்சு இந்த மாதிரி வண்டிகள்ல கிச்சன் செட்டப், டைனிங் செட்டப் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். எப்படி சார் இது பண்ணலாம் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? சார் மக்களோட தேவை தான் நம்மளுக்கு இதுக்குள்ள என்ட்ராகிறதுக்கான தூண்டுதலா இருந்துச்சு சார். பேசிக்கா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 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 கடைன்னு நம்ம போயிட்டோம். இப்போ ஒரு கஃபே போடுறாங்க, இல்லை ஒரு ஹோட்டல் போடுறாங்க அப்படின்னா ஒரு கடை செட்டப்னு போயிட்டீங்க அப்படின்னாலே கடையோட வாடகை இன்னைக்கு ரொம்ப கிராமப்புறத்துலயும் இல்லை, ரொம்ப சிட்டி சைட்லயும் இல்லாம நார்மலா போனா கூட ஒரு 1 to 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் செலவாகுது. அது போக மாச வாடகை 10 to 25,000 ரூபாய் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி ஃப்ளோட்டிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வாடகை செலவாகுது. அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க அந்த தொழில போயிடுறாங்க சார். அதுல நாலேஜ் இருக்கிறவங்க, அனுபவம் உள்ளவங்க எல்லாம் அதுல போயிடுறாங்க சார். எப்படியாவது மீண்டு வந்துடுறாங்க. ஃப்ரெஷ்ஷா புதுசா என்டர்பிரனர் ஆகுறவங்க, படிச்சு முடிச்சுட்டு சுய தொழில் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு, அப்புறம் முதலீடு போட முடியாத நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் வந்துட்டு அது பெரிய விஷயம் சார். 2 லட்சக்கணக்குங்கிறதே பெரிய விஷயம். அது போக மந்த் ஆன் மந்த், ஏன்னா அவங்க இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களால ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சர்வை பண்ண முடியுமா? இன்னைக்கு நம்ம மேன் பவர் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப சமீப காலமாவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கேஸ் பிரச்சனை இன்னைக்கெல்லாம் 8,000 ரூபாய் வரைக்கும் போச்சுங்க சார் கமர்ஷியல் சிலிண்டர். இந்த மாதிரி சூழல்ல நம்ம உணவு தொழிலுங்கிறது பெரிய சிரமத்துக்குள்ளானது ஒண்ணு. மக்கள் வந்து ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சாங்க. சின்ன ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு டீ கடைக்காக போட்டேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன ஃப்ரையர்லாம் வச்சு கஃபே செட்டப்காக போட்டேன். அப்புறம் ஒரு கரும்பு ஜூஸ் வச்சு தள்ளுறதுக்காக போட்டேன். அதனுடைய அப்படியே அது அப்படியே டெவலப் ஆகி மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கத்தான் பிசினஸே டெவலப் ஆச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சுயதொழில் பண்றவங்களுக்கு நீங்க ஒரு புதுமையான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா இது தள்ளு வண்டி தானே, பெட்டி கடை தானே, நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. நீங்க வந்துட்டு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர நம்ம பசங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு உமன் என்டர்பிரினர்ஸா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி சார், அவங்க வந்துட்டு தைரியமா அவங்க நார்மலா ஒரு தள்ளுவண்டி கடையில போய் நிக்கணுமே, ரோட்ல நிக்கணும், வியாபாரம் பண்ணணும், சொந்தக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி தயக்கம்லாம் இதுல இருக்காது சார். இதுல இருந்தீங்கனாலே ஒரு மாதிரி நல்ல ப்ரௌடா ப்ரீமியமா இருக்கும் சார். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே, அது தள்ளுவண்டியா இருந்தாலும் சரி, பெட்டி கடையா இருந்தாலும் சரி, ட்ரக்கா இருந்தாலும் சரி, சும்மா ஏனோ தானோன்னு பண்ண மாட்டோம் சார். எல்லாமே ப்ரீமியமா, அவ்வளோ ஃபினிஷ் எல்லாமே வந்துட்டு கிளாசிக்கா இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றீங்க சார்? சார் ஆவரேஜா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாரம் ஒரு 5 to 10 வண்டி வரைக்கும் அது கலந்து மிக்ஸ்டாகி 2 வீலர் 3 வீலர் இது தள்ளு வண்டி, பெட்டி கடை அப்படின்னு ஓவராலா ஒரு லீஸ்ட் கேஸ் ஒரு 3 to 5 to 10 பிஸியா இருந்துச்சுன்னா ஒரு 5 to 10 இந்த மாதிரி வீக்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் சார். ஒரு நாள் கணக்கு, ஏன்னா நம்மளோடது அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நம்ம ரொம்ப அக்யூரேட்டா பாக்குறதுனால நம்மளால டெய்லி பேசிஸ்ல ஒரு வண்டி 2 வண்டி அப்படி இருக்க முடியாது சார். என்னதான் மேன் பவர் இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நோட்டீஸ் பண்ணி நம்மளோட ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி இறங்க. நார்மலா ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப் இது பண்ணிட முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான். எங்களோட அது ப்ரொடக்ஷனே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கா ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களோட தேவை என்ன, அவங்க எதுக்காக அந்த வண்டியை வாங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுது, மேற்படி வந்துட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்னென்னலாம் வேணும், அடுப்பு வேணுமா, தோசைகள் வேணுமா, டீ பாய்லர் வேணுமா, ஃப்ரையர் வேணுமா, மேற்படி என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான கொட்டேஷனை கொடுத்து அவங்க அட்வான்ஸ் வாங்கின பின்ன வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டிசைன் ஒன்று போடுவோம் சார். அவங்க எதிர்பார்க்கறது தானே அப்படின்னு ஒரு டிசைன் ஒன்று போட்டுட்டு அந்த டிசைன் பேஸ் பண்ணி அந்த டிசைன் வந்துட்டு நம்ம ஷீட் மெட்டல், அதுக்கப்புறம் ஷீட் மெட்டல் ப்ரொக்யூர்மெண்ட், பைப் ப்ரொக்யூர்மெண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷீட் மெட்டல வந்து சிஎன்சி லேசர் கட்டிங் மிஷின்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎன்சி பெண்டிங் மிஷின்ல பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்து
இங்க வந்துட்டு வெல்டிங் வேலை, ஃபேப்ரிகேஷன், ஸ்ட்ரக்சர் வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சார். இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வண்டியை உருவம் பண்ணி வச்சிருவோம். இல்லை வீல் வேணும்னா வீலு, டயர் வேணும்னா டயரு, அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக பெயிண்ட் அடிச்சா ஒரு 1000 ரூபா செலவாகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பவுடர் கோட்டிங் சார். ஏன்னா இதெல்லாம் ரோட்லேயே கிடக்கும். வந்து நம்ம மெட்டீரியல் கன்சம்ஷனுமே அப்படித்தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு 0.45 GI ஷீட் போட்டாலே ஒரு கல்வெட்டு ரெடியாக இருக்கும். நம்ம வந்துட்டு 1 mm 1.2 mm MS ஷீட் தான் போடுவோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாலிடாக ஒரு இந்த பவுடர் கோட்டிங்லாம் பண்ணதுன்னா நார்மலாக ஒரு கல்வெட்டி வந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வந்து அப்படின்னா நம்மளோட வந்து ஒரு 10 to 15 வருஷம் வரைக்கும் சாலிடாக உழைக்கும் சார். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லா கனமாக இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த பவுடர் கோட்டிங் முடிச்சோம்னா அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லியிருக்காங்களா, அடுத்து வந்து லைட் செட்டிங் போட சொல்லியிருக்காங்களா, அடுத்து வந்து சைன் போர்டு, மெனு போர்டு, இந்த மாதிரி அது நீங்கிட்டே போகும் சார். இதுல பலதரப்பட்ட கதவை வைக்கணும் வேண்டாமாங்க, டயர் வேணும் வேண்டாமாங்க, அடுப்பு, இந்த தோசைகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில்லை போட்டு அவங்க எந்த ஊர் சொல்றாங்களோ அந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணுமா, இல்லை தனி வச்சு ஏற்றணுமா, அதெல்லாம் பார்த்து இது எல்லாமே என்னோட கண்ணு முன்னாடி என்னோட பர்மிஷனோட என்னோட மேற்பார்வையில தான் நடக்குது. நான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இதுதான் எங்களோட ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி. மெட்டீரியல் சொல்லிட்டீங்க, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி சார்? சார் இது நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு கிரில்லு, இந்த கதவு, கேட்டு இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வரையும் ஏதாவது இடத்துல பெயிண்ட் ஃபீல் ஆஃப் ஆகிருக்கு, இல்லை ஃபேட் ஆகிருக்கு, நம்மளுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு ஸ்ப்ரேவோ இல்லைன்னா பெயிண்ட் டச்சப் பண்ணுறதோ இந்த மாதிரி மட்டும் ஏதாவது பார்த்து பண்ணிட்டு வந்தால் போதும் சார். இப்போ டீ கடை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட என்னமா சப்போர்ட் பண்ணிருக்கோம் நீங்கள்? சார் அவ்வளோதான். நான் முன்னாடி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அவங்களோட தேவை அதுக்கு ஒரு 4க்கு 2 சைஸ் இருந்தாலே போதும் சார். ஒரு டீ சும்மா ஒரு தள்ளுவண்டியில் ஒரு சின்ன டீ கவுண்டர் மாதிரி போடணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு அடுப்போ இல்லை 2 அடுப்போ வச்சா போதும் சார். நீங்கள் பார்க்குறது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கஃபேங்க சார், ஒரு மினி கஃபே. உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குங்க சார். அடுப்பு கேட்டிருக்காங்க, அப்புறம் ஷவர்மா மிஷினு, அப்புறம் வந்துட்டு கேப்புச்சினோ மிஷின், அந்த மாதிரி ஒரு 4-5 மோமோஸு, அப்புறம் வந்து வேப்பிள் மிஷின், சாண்ட்விச் மிஷின், அந்த மாதிரி நிறைய மிஷின் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 50 கிச்சனே வந்துட்டு இந்த டெம்போக்குள்ள அடக்கியிருக்காங்க சார். அதில் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா எனக்கு பழக்கப்பட்டவங்கனால ஒரு கண்டெய்னர் வண்டியை கொடுத்தாரு. அதை வந்து நான் இந்த மாதிரி மாட்டி வச்சிருக்கேன் சார். இது வந்து பிக்கப் ட்ரக்குங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்மளே பண்ணது சார். இதுல வண்டியில வந்த தொட்டியை இறக்கி வச்சு இது நம்மளே புதுசா ஒரு தொட்டி இது பண்ணி ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள இது அண்டர் ஒர்க்கிங் சார். இன்னும் வேலை முடியல. நீங்க கிச்சன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். இதுல வந்து தோசைகளோ இல்லை 2 அடுப்பு, இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அடுப்பு, என்ன அடுப்பு அதெல்லாம் இதுல செட் பண்ணிட்டு இந்த டேபிள்ல செட் பண்ணிட்டு இந்த டேபிளை வெளியே விட்டோம்னா உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இதே மாதிரி 2 சைடு வேணாலும் பண்ணலாம், 3 சைடு வேணாலும் பண்ணலாம். இது போக இன்னும் நிறைய ஸ்பெக் இருக்குங்க. இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். மேலே வந்துட்டு நம்ம வாட்டர் டேங்கோ இல்லைன்னா பேட்டரி இன்வெர்டரு அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். உள்ளே சிங்க் இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஒர்க்கிங் டேபிள், உள்ளுக்குள்ள என்னென்ன மிஷின் வைக்கணுமோ அந்த மிஷின். இது என்ட்ரன்ஸ் டோர் சார். படிக்கட்டுங்க. வண்டி க்ளோஸ்ல இருக்கும்போது எல்லாமே எல்லாமே வண்டியோட அஸ்பர் நார்ம்ஸ் படி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா எல்லாம் உள்ள ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இருக்கிறதுல இருந்து எல்லாமே 1 அடி 2 அடிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளுக்கு உள்ள போதுமான ஸ்பேஸ் கிடைக்கும் சார். உள்ள வந்துட்டு ஒரு ஆள் கம்ஃபர்டபுளா சமைக்கிறதுனா ஒரு 2 to 3 பேர் வரைக்கும் சமைக்கவே செய்யுங்க சார். அது போக வெளியே சர்வ் பண்றவங்க அவங்கெல்லாம் வெளியே நின்று பில் பண்றவங்க அவங்கெல்லாம் வெளியே நிற்கலாம் சார். இல்லைன்னா ஒருத்தர் தான் ப்ரிப்பரேஷன், ஒருத்தர் வந்து கஸ்டமர் ஹேண்ட்லிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சார். இந்த கஸ்டமர் வந்து ஜெனரேட்டர் வைக்கிறதுக்காக ஒரு ரைட் வச்சிருக்காங்க. இது மேல வந்து ஜெனரேட்டர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஜெனரேட்டரும் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்போ வெளியே எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு உள்ள நாய்ஸோ ஸ்மோக்கோ எல்லாம் வராதுங்க. வெளியே ஓடி ஆர்டிஓல கொடுத்தா அப்ரூவல் கிடைக்கிற அளவுக்கு ஆஸ் பர் நார்ம்ஸ் படி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு லோன் எதனா பண்றீங்களா சார்? சார்
லோன் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல அவங்க பேங்க் அப்ரோச் பண்ணி லோன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான கொட்டேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். சார் இது வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக் சைஸ் சார் 4 அடி நீளம் 2 அடி அகலம். இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க சார். நம்மகிட்ட 25,000 ரூபா வரும். இதோட விலை கம்மியாக இருக்கு. 3 கிரெண்ட்லேயே ஜிஏ, 4 கிரெண்ட்லேயே ஜிஏ, அந்த மாதிரி 16,000 18,000 இருக்குங்க சார். இது வந்துட்டு கொஞ்சம் லைஃப் டைம் அதை காட்டில முன்னவே சொன்ன மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு லைஃப் டைம் கூடுதலாக இருக்குங்க. நல்லா இருக்கு. இதனோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் சார். இது வந்து 25,000 வரும் சார். இதே கண்டிஷனுக்கு கீழே வந்து சின்னதா 4 வீல் இருக்கும் சார். சின்ன வீல் தான். இந்த மாதிரி பிளேன் சர்ஃபேஸ்ல முன்னாடி பின்னாடி தள்ளிக்கலாம். பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கொஞ்சம் நவுத்தி வைக்கிறது, அடியில கிளீன் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது பதில் டயர் போட்டு கொடுங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி டயர்ஸ் எல்லாம் கூட போட்டு கொடுங்க சார். இது வந்து பேசிக்கா இதே மாதிரி தான் இருக்கு சார். 25,000 இந்த ஸ்டிக்கரிங் லைட் செட்டிங் எல்லாம் வராது சார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கிரெண்ட்லயே வந்துட்டு டயர் வச்சு வரலைங்க சார். அது சேம் அதே மாடல் தான். இதுல வந்துட்டு அந்த டயருக்கு உண்டான காஸ்ட் மட்டும் கூடுதலாக வரும் சார். அப்ராக்சிமேட்டா ஒரு 5,000 to 8,000 மாதிரி டயர் காஸ்ட் கூடுதலாக வரும் சார். 25 + 8 வச்சுக்கோங்க. நான் சொல்றது இங்க எங்களோட கம்பெனி பிரைஸ். இது இல்லாம டாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டும் கூடுதலாக வரும். அப்புறம் இந்த பேக்கிங் ஃபார்வர்டிங் டிரான்ஸ்போர்ட்ல போடுற மாதிரி தான் இந்த தெர்மாகோல் எல்லாம் வச்சு பேக் பண்ணுறது. அது கூடுதலாக வரும். இது வந்து ப்ராடக்டோடைய ப்ரைஸ் மட்டும். இதுல வந்து டயர் போட்டிருக்கோம், லைட்டிங்ஸ் போட்டிருக்கோம், சைன் போர்டு, மேல ஒரு சைன் போர்டு, அப்புறம் எங்கெங்க என்னென்ன கலர் லைட் கேட்கறாங்களோ அந்த கலர் லைட்ஸ் எல்லாமே ப்ரொஃபைல் லைட். நார்மலா சும்மா ஒரு நியான் லைட் வாங்கி பேஸ்ட் ஒட்டி விடுற மாதிரி இந்த கிடையாது. ப்ரொஃபைல் அளவுக்கு ப்ரொஃபைல் வச்சு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிப் லைட் வச்சு அது ஒவ்வொரு சால்வ் அது கனெக்ஷன் கொடுத்து இது ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் சார். நார்மலா நம்மளே பண்ணக்கூடிய வேலை கிடையாது. இதுக்கு உண்டான டீம் தான் வந்து பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி வந்தாங்க. இதுவும் நம்மளே பண்றது கிடையாது. ப்ராப்பரா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணுவோம். வெல்டர்னா வெல்டிங்னா வெல்டர் தான். அது மாதிரி எல்லாமே அனுபவம் நிறைஞ்சவங்க பண்றது தான் சார். இது வந்து யூஸ்வலா நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் சைன் போர்டு கொடுத்துருவோம். இது மட்டும் கஸ்டமர் கூடுதலா கேட்டாங்க. அதனால இதுல மட்டும் ஒரு 4 ஸ்கொயர் போர்டு கூடுதலா இருக்கு. நான் உங்களுக்கு லைட் எல்லாம் போட்டு காட்டுறேன். இது வந்துட்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிராண்டிங் லைட்டிங் எலக்ட்ரிக்கல்னு சொல்றேன். இந்த ஸ்டிக்கரிங், சைன் போர்டு, லைட்டிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து. இந்த ஸ்டிக்கர் நீங்க பேக்ரவுண்ட்ல என்ன ஸ்டிக்கர் கேட்குறீங்களோ அந்த ஸ்டிக்கர் தான். உங்களுக்கு ஏதாவது பொம்மை படம் வேணுமா, இந்த மாதிரி மூவி வேணுமா, இல்ல செங்கல் வேணுமா, என்ன சொல்றீங்களோ அதுதான். இதெல்லாம் போட்டு நம்ம அந்த 25,000 இல்லாம ஒரு 12,500 கூடுதலாக வருங்க. டயர் வச்சுச்சுன்னா அதுக்கு ஒரு 8,000. இது வந்துட்டு நம்ம பேசிக் கார்ட்டு டயர் இல்லாம பிராண்டிங் எலக்ட்ரிக் எல்லாம் பண்ணிருக்கோங்க. கூடுதலா வந்துட்டு இதுல டோர்ஸ் போட்டுருக்கோம். இந்த மாதிரி நீங்க போகும்போது 4 டோரையும் அடைச்சிட்டு போயிடலாம். அடைச்சிட்டு ஒரு டோர்ல பூட்டிருக்கும், அந்த பூட்டை மட்டும் போட்டு போயிடலாம். நம்ம நிப்பாட்ட போற இடத்துல சேஃப்டி இல்லை அப்படின்னா இந்த டோர் போடுறதுக்கு ஒரு 13,000-14,000 மாதிரி கூடுதலா வருங்க. பேசிக் காஸ்ட் 25,000 தான். அதுல எந்த சேஞ்சஸ் இல்லைங்க. நம்ம முன்ன பார்த்த அந்த எல்லோ வண்டி இருக்குல்ல சார், அந்த கண்டிஷன்ல வந்து 25,000 தான். இந்த மாதிரி கலரும் நீங்க என்ன கலர் சொல்றீங்களோ அந்த கலருக்காக பவுடர் போட்டு போட்டுக்கலாம். நீங்க என்னென்ன அடிஷனல் ஸ்டெப் சொல்றீங்க, டோர்ஸ், அந்த பிராண்டிங், லைட்டிங், எலக்ட்ரிக்கல், இல்லை எனக்கு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி கொடுக்க போதும், நான் வந்து நைட் டைம்ல வேலை செய்ய மாட்டேன், நம்மளுக்கு வந்து மதிய லஞ்சுக்கு மட்டும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கவுண்டர் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெறுமன ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி கொடுத்துறோம். இல்லை எதுவுமே வேண்டாம் எனக்கு வண்டியை மட்டும் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா 25,000 பிளஸ் இந்த டோருக்கு உண்டான காஸ்ட் மட்டும் கொடுத்து அவங்க பிராண்டிங் லைட்டிங் எல்லாம் அவங்க பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் சார். இது வந்துட்டு 4 கிரெண்ட்லயே வந்துட்டு சார் கிளாத்திங் கார்ட்டுங்க சார். நம்மளுக்கு மல்டி பர்பஸ், அதை சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட் ஓரியன்ட் மட்டும் தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் இது என்னோட 5வது கிளாத்திங் கார்ட்டுங்க சார். துணி கவுண்டர் ரோட் சைட்ல வச்சு நம்ம டிஷர்ட், ஷர்ட், பேண்ட் இது சேல்ஸ் பண்றதுக்காகவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட 5வது வண்டிங்க சார். அதுலயும் இது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸுங்க சார். இதுக்கு மட்டும் இல்ல, பொக்கே ஷாப்பு, மொபைல் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க சார். இதுல என்ன அடிஷனல் ஸ்பெக்ட்னு கேட்டீங்க அப்படின்னா முன்னாடி வந்துட்டு டர்னபிள் வீல்ஸ் போட்டு இதுல வந்துட்டு 2 வீலர் ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே இது நம்ம ப்ரொமோட் பண்றது இல்ல, இருந்தாலும் கஸ்டமரோட வில்லிங்னஸ்க்காக இது பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அந்த வண்டியில இதுக்கு உண்டான செட்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த வண்டியும் இதையும் கிளாம் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக ஒரு 10-20 போயிட்டு எங்கேயாவது சேல்ஸ் முடிச்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். அதுக்காக சார் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ்க்கும் அடுத்த சைஸ் சார்.
அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 5x2 5x2 ஃபினிஷிங் கண்டிஷன்ல எதுவும் இல்லை, அந்த நம்ம வெல்ட் அடிச்ச வண்டி தான் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து 6x3 சார். இது வந்துட்டு இது நம்ம நார்மல் எப்பவும் உள்ளது. கீழே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்துடும். 4x2 வண்டியில 2 டோர்ஸ் வந்துடும், 5x2ல 3 டோர், மற்ற எல்லா சைஸுக்குமே 3 டோர்ஸ் வந்துடும். அப்புறம் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ஹெட் ஷெல்ஃப் வந்துடும். அப்புறம் ஒர்க்கிங் கவுண்டர் யூஸ்வலாக நாங்கள் எம்எஸ்ல தான் போட்டு கொடுக்குறோம். இப்போ எஸ்எஸ்ல வேணும் அப்படின்னா எஸ்எஸ் போட்டு தரலாம் சார். அதுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்புறம் இந்த 3 சைட்லையும் ஒரு 1/2 அடிக்கு சர்விங் கவுண்டர் கொடுத்துருவோம் சார், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக, இல்லைன்னா கஸ்டமர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வச்சுட்டு போகிறதுக்காக, இல்லைன்னா நீங்கள் எதுவும் பேக்கெட்ஸ் வச்சு டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி வச்சுக்கலாம் சார். அப்புறம் நம்ம பிராண்டிங் எலக்ட்ரிக்கல் பண்ணுறோம்னா நம்ம மொத்த லைனையும் கொண்டு வந்து இங்கே சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வச்சு இதில் கண்ட்ரோல் கொடுத்துருவோம் சார். கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒயர்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் பேட்டரியை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அதில் கிளிப்பு கொடுத்துருவோம். அந்த கிளிப்பை மாட்டி விட்டீங்க அப்படின்னா லைன் வர ஆரம்பிச்சிடும். நம்ம லைட்டிங்ஸு சைன் போர்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டும் ஒரே சைஸ் சார், ஒரே சைஸு, ஒரே கஸ்டமரு, ஒரே ஊருங்க. இது வந்து ரெகுலராக நம்மகிட்ட 5 வண்டி 10 வண்டி மாதம் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பிராண்ட் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த பிராண்டுக்காக வாங்கி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. சார் அந்த 6x3 சைஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரூம் சைஸுக்கு ஒரு கடையங்க சார். 7 அடி நீளம் 3.5 அடி அகலம் சார். 6x3 7x3. இதுலயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சார் அப்படியே 3 இதுல வந்துட்டுங்க சார் 2 ஃப்ரையர் வச்சிருக்கோம் சார். வெஜ் ஒன்று, நான்வெஜ் ஒன்று. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நக்கட்ஸு, ஸ்மைலிஸு, ஃப்ரைடு சிக்கனு இதெல்லாம் பொரிக்கிறதுக்காக 2 ஃப்ரையர் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒன்றில் வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்காக 2 கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொரு சின்ன அடுப்பும் கேட்டார் கஸ்டமரு. லைனாக வந்துட்டு இப்படி தான் வைக்க சொன்னார். அவங்களோட கிரைட்டீரியா தான், அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதன் மாதிரி தான் இருக்கும். இது அதுக்கப்புறம் இதில் கவுண்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ் கவுண்டர் போட்டிருக்கோம் சார். மற்ற பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் அதே தான். டோர்ஸ் என்ன டோர்ஸு, டயர்ஸ் என்ன டயர்ஸு, அப்புறம் கீழே 3 ஸ்டோரேஜ் இருக்கும், மேலே ஓவர் ஷெல்ஃப் இருக்கும். அப்புறம் டோர்ஸில் முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டேன் சார். நம்ம யூஸ் பண்ணுற டோர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கார் டிக்கியில் இருக்கிற மாதிரி ஹைட்ராலிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா டோர் நம்மளுக்கு எம்எஸ்ங்கிறதுனால வெயிட் ரொம்ப கூடுதலாக இருக்கும். தனியாக சும்மா ஒரு கொக்கி மாதிரி எல்லாம் மாட்டி விட்டா தூக்கி மாட்டுறதெல்லாம் வந்துட்டு லேடிஸ்னால வயசானதுனால கொஞ்சம் சிரமம். அதனால இந்த மாதிரி ஹைட்ராலிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான மாதிரி இருக்காது சார். நீங்க சும்மா அமுத்தி விட்டீங்கன்னா அதை இருக்கும், திறந்து விட்டீங்கன்னா அதுவே மேலே போய் சும்மா சப்போர்ட் பண்ணா போய் டப்புன்னு ஃபோர்ஸ் அடிக்காம. இது வந்து 7x3 சைஸ் சார். அடுத்து இது வந்து 8x3 சைஸ் சார். இந்த கஸ்டமர் 8x3 கேட்டாங்க, ஆனால் நம்மளோட ஸ்டாண்டர்ட் சைஸ் 8x4. இதுலயே 2 ஃப்ரையருங்க சார். அது வந்து ரெடிமேட் ஃப்ரையரு. இந்த கஸ்டமர் கொஞ்சம் ஃப்ரையர் ஹெவியா இருக்கணும், அடி பிடிக்க கூடாதுன்னு சொல்லி எஸ்எஸ் ஷீட்ல நம்மளே ஃப்ரையர் போட்டு கொடுக்க சொன்னாரு. எஸ்எஸ் பாக்ஸ் ஒன்று வெல்ட் அடிச்சு 2 ஃப்ரையர் வச்சிருக்கோம் சார். அப்புறம் ஒரு அடுப்பு ஒன்று கேட்டிருக்காரு, அடுப்பு கொடுத்துருக்கோம். இது வந்து பிரெட்டிங் பேஸ்கெட்டுங்க சார். அதாவது நம்ம ஃப்ரைடு சிக்கனுக்குலாம் வந்து மேரினேட் பண்ணி KFC-லலாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு இது ஒன்று, இங்கே ஒரு வாட்டர் பவுல் ஒன்று வைப்பாங்க சார். அது 2 ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்குரிய பேஸ்கெட்டு, இந்த பவுலில் போடுற பேஸ்கெட்டு, அப்புறம் ஃப்ரையர் பேஸ்கெட், அதெல்லாம் அந்த வடிக்கிற சல்லடை அதெல்லாம் கொடுத்துருவோம் சார். லைட்டர் மொதல் போட்டு நம்ம ஸ்கோப்பில் வந்துடும். அடுத்து இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சார் தோசைக்கல், நம்ம ரேப்பு, அப்புறம் வந்துட்டு பர்கர் பன்னு சூடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ்க்காக ஒரு சின்ன தோசைக்கல் கேட்டாங்க. என்னோட தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ வேலைப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். நார்மலாக ஒரு தோசைக்கல்னா கீழே அடுப்பு செட் பண்ணி ஒரு கல் போட்டால் போதும். ஆனால் இந்த தோசைக்கல் வந்து பெரிய நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் பார்க்குற அளவுக்கு ஒரு தோசைக்கல் இந்த குட்டி சைஸுக்கு மேக் பண்ணி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒர்க்கிங் ஏரியா. இது போக வந்துட்டு வெளியே மொஜிட்டோ அந்த க்ரஷ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஷெல்ஃப் கேட்டிருந்தாங்க சார். அது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். 2 சைடு செயின் இல்லைன்னா பூக்கு ஏதாவது போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு அவங்க ஐஸ் பாக்ஸு, க்ரஷ் பாட்டில்ஸ் அதெல்லாம் வச்சு இது ஒரு தனி கவுண்டராக வேலை செய்யும் சார். இதுலேயும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு ஷெல்ஃபு, கீழே ஸ்டோரேஜ், ஒரு சின்ன வீல், பெரிய டயராலாம் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால இதுவும் ஒரு பிராண்டுக்காக தான், ரெகுலர் கஸ்டமர் தான், ஒரு பிராண்டுக்காக தான் போகுது. அடுத்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வீலர் ஈவிங் சார். இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான்.
நம்ம இவ்வளவு நேரம் நம்ம தள்ளுவண்டி நிறைய மாடல்ஸ் பார்த்தோம். பெட்டி கடை சைஸ் பெருசுங்கிறதுனால அதை டம்ப் பண்ண முடியாது சார். ரெடி பண்ண அனுப்பிச்சுட்டுருவோம். இது ஒன்னே ரொம்ப நாளா நிக்குதுன்னு கஸ்டமர் சைடு வெயிட்டிங்காக. இதுல சின்ன சின்ன வேலைங்களும் பெண்டிங் இருக்கு. இது வந்துட்டு ஜஸ்ட் பர்ஃப்யூமை டிஸ்பிளே பண்ணி சேல் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த கவுண்டரு. இங்க வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கேட்டிருக்காருங்க சார். இதுவும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. அந்த 2 சைட்லயும் வந்துட்டு ஒரு ஷோகேஸே வருது சார். இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ரேக்ஸ், பர்ஃப்யூம் வைக்கிறதுக்காக கிளாஸ் ரேக்ஸ், கீழே வந்து லைட்ஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள நின்று வேலை செய்யற மாதிரி. இது வந்து உள்ள நின்று வேலை செய்யற மாதிரிங்க சார். இதுல வந்து ஃபால் சீலிங், பின்னாடி வால் பேனலிங் எல்லாமே ஏசி. வெளியே என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி உள்ள இருக்கிற இருக்கும் ஏசி. இது வந்து பியூர்லி ஏசி பிடிஆர்ங்க. பட்ஜெட் ஓரியன்டா உங்களுக்கு எப்படி வேணுமோ, விலை கம்மி வேணும்னா நம்ம கிட்ட வந்து 35,000 பெட்டி கடை செட்டப் ஸ்டார்ட் ஆகும். 4 ஜிபியில போட்டோம்னா 35,000 இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் சைஸுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் அந்த வேலைப்பாடெல்லாம் பொறுத்து அது 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் கூட வரலாங்க. அது அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை பொறுத்து. ஆனா கம்பேரேட்டிவ்லி நம்மளுக்கு டெட் சீப்புங்க. அவங்க எவ்வளவு பெரிய கம்பெனில விசாரிச்சாலும் சரி, எவ்வளவு சின்ன கம்பெனில விசாரிச்சாலும் சரி, நம்மளுக்கு அந்த ப்ரொஃபஷனலான ஒர்க்குக்கு ஏற்ற சீப்பஸ்ட் கம்பெனி நம்மளுக்கு தாங்க சார். ஒரு வெரி ரீசனபிளா இருக்கும். மக்களே, எவ்வளவு நேரம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல எது தேவைப்பட்டாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற எங்க கம்பெனி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வாட்ஸ்அப்ல டீடைல் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. முடிஞ்சா ரொம்ப அவசர தேவை இல்ல டீடைல்டா இன்னும் தெரிஞ்சுக்கணும், எங்கிட்ட பேசணும் அப்படின்னா தாராளமா நீங்க மண்டே டு சாட்டர்டே 9 to 6 எப்போ வந்தாலும் நீங்க என்ன பார்க்கலாம். வரக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்கேன். நன்றி. நம்ம கம்பெனி கிருஷ்ணா இன்ஜினியரிங் திருப்பூர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நம்ம கம்பெனி கிருஷ்ணா இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் பீலமேடு. நன்றி. லைட்டிங் எல்லாம் ஆன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சார், இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். நல்ல ஒரு மாதிரி டீசன்ட் லுக்கா இருக்கும் சார். இது பவர் சோர்ஸ் வந்து அவங்க தான் ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க சார். இப்போ வந்துட்டு எதுவும் கடை வாசல்ல வைக்கிறாங்க, இல்லை அவங்க வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு டைரக்டா கரண்ட்ல கொடுத்தாலே போதும். அதை நம்ம கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். கரண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் எல்லாம் வச்சு அதுக்கு உண்டான பவர் சோர்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் சார். இல்லை பேட்டரியில ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க டைரக்டா பேட்டரியில கொடுக்குற மாதிரி லைன் எடுத்து வெளியே கொடுத்துருவோம். லைட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது நார்மலா நம்ம வெளியே பாக்குற மாதிரி பெரிய பெரிய கடைகள்ல பாக்குற மாதிரி லைட்டிங்ஸ் தான் இதுல இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். வேலைப்பாடும் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். அடுத்தடுத்த